அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நபர் தப்பு செஞ்சிட்டான். அந்த தவறு வெளி உலகத்துக்கு தெரிய வருது. தன் வீட்டில் வந்து சொல்கிறான். அந்த வீட்டில் உள்ள நபர்கள் ஏழ்மையான சூழ்நிலையில் வாழக்கூடிய நபர்களாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? ஏன்டா இப்படி பண்ணிட்ட? என்னமெல்லாம் சொல்ல போகிறாங்களோ தெரியல, என்னமெல்லாம் செய்ய போகிறாங்களோ தெரியலையே, இனிமேலாவது இந்த தப்பை செய்யாமல் திருந்தி வாழுதான் சொல்லி அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. இது ஒரு விதம். அதே தவறு செய்த நபர்களுடைய பெற்றோர்களோ அல்லது சொந்த பந்தங்களோ செல்வந்தர்களாக இருந்து அந்த இடத்துல அவன் சொல்கிறான்னு சொன்னான், சரி வீடு செஞ்சிட்டேன், அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காத, என்ன தான் செய்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம், எந்த அளவுக்கு நான் போகிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம், நம்மளும் போவோமே அப்படிங்கிற ஒரு ஆதரவு கொடுக்குறோம் அல்லவா. இந்த நிலையை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்லுவாங்க. முஸ்னத் இமாம் அஹ்மதில் அந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னமா அக்ஷா அலைக், உங்கள் மீது நான் பயப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஷஹ்வாத்தில் ஐயி ஃபி புத்தூனிக்கும் ஃபுரோஜிக்கும், சாப்பிடக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, தன்னுடைய இச்சைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் அழிச்சாட்டியமான முறையில் உங்களுடைய ஆசைகளை தீர்த்து கொள்கிறீர்கள் அல்லவா, அதைத்தான் நான் பயப்படுகிறேன். இன்னும் முகலிகாத்தில் ஹவா, அநியாயமான முறையில் அழிவில் செல்லக்கூடிய ஒரு விஷயத்தின் பக்கம் உங்களுடைய ஆசைகளை தீர்த்து கொள்கிறீர்கள் அல்லவா, அதைத்தான் நான் பயப்படுகிறேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செல்வங்கிறது இறைவனை அடைவதற்குண்டான செல்லக்கூடிய வழியாக இருக்கும், அழிவிற்குண்டான வழி அல்ல.